சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழி. இத்திதிகள்லேயே 6வது திதியாக வரக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம். எத்தனையோ முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த விரதம் இருந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். ஆறுமுகனாக முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு திதி தான் இந்த திதி, சஷ்டி திதி. முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னா கூட அவரோட நோக்கமான சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்து அருளிய தினமான சஷ்டி திதி தான் முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான விரதம் சஷ்டி விரதம். அதிகமானவங்க முருக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமும் இந்த விரதம் தான். மாதந்தோறுமே வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பதற்கு மாத சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 5 நாட்கள் சஷ்டி தினம் ஆகியவற்றோடு சேர்த்து 6 நாட்கள் இருக்கும் சஷ்டி விரதத்தை மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தாலே தீராத துன்பமும் தீரும், வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும், முருகப்பெருமான் அருளால் கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே குழந்தை திருமணம் வேண்டி அதிகமானவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதை நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2026 ஜூன் 20 இன்று தான் வளர்பிறை சஷ்டி திதியானது வருகிறது. அதாவது முருகப்பெருமானின் அருளை பெறவும் சகல துன்பங்களும் நீங்கவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாக இருக்குது. அதாவது திதி நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டி திதியானது இன்று வருது. மேலும் இரவு 9:55 மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குது. அதன் பின் மகா நட்சத்திரம் வருகிறது. வழிபாடு முருகனுக்குரிய சிவப்பு நிற அரளிப்பூக்களை சமர்ப்பித்து கந்தன் மந்திரங்களை ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு பலன்களை கொடுக்கும். மேலும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று நாள் முழுவதுமே விரதம் இருந்து நாள் முழுவதுமே உணவு அருந்தாமல் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மட்டும் இல்லாமல் இன்று நாளில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மேலுமே கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகா கந்த சஷ்டி துவங்கி மாதந்தோறுமே வரக்கூடிய அனைத்து சஷ்டி திதியிலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்குமா. என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னாலும் சஷ்டியில் விரதம் இருக்கலாம். முருக பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறவும் 2026 ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாளானது இருக்குது. அத்தனையும் நிறைவேறவும் சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நாளாகவும் இந்த நாளானது இருக்குது. மேலுமே ஜூன் 20 சனி ஆணி மாதம் வரக்கூடிய இந்த 6ஆம் நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். இது ஒவ்வொரு மாதமே ஒரு சிறப்பான திதியாக அமைஞ்சிருக்கு. இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த நாள். சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை அடைய முடியும். சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் அவரோட அருள் கிடைக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் அனைத்துமே நீங்கும். சஷ்டி விரதம் உடல் மற்றும் மனதிற்கு சக்தியை கொடுக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது தான். இந்த கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரபத்மனை முருகன் அளித்த நாள் இது. இந்த 6 நாட்களும் முருகனுக்கு விரதம் இருந்து கந்த நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் உணவு உட்கொள்ளாமல் ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்குரிய மந்திரங்களை ஜெபித்து அவரை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளத்தை பெறலாம். சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அகப்பை என அழைக்கப்படக்கூடிய கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும். ஓம் முருகா போற்றி. முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலுமே சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருளை பெற மேற்கொள்ளக்கூடிய ரொம்ப சிறந்த ஒரு விரதம். இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலுமே இந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். அதிகாலை சஷ்டி அந்த திதி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகரோட படம் இருந்துச்சு அல்லது விற்கிறதுக்கு அதை அபிஷேகம் செஞ்சுட்டு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம்.
உணவு முறை எப்படி அப்படின்னா, நாள் முழுவதுமே சாப்பிடாம இருப்பது சிறந்தது. உடல் நலன் கருதி பட்னி அப்படி இருக்க முடியாதவங்க பால், பழம் இந்த மாதிரியான ஏதாவது பொருட்களை அருந்தலாம். ஒரு வேளை மட்டும் சைவ உணவு சாப்பிட்லாம். மந்திரங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மந்திரங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. அல்லது ஓம் சரவண பவ, முருகா சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை கூட உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் ஜபிக்கலாம். மேலுமே மாலையில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவே நல்லது. விரதத்தை முடிக்கும் போது முருகனுக்கு பிரியமான நைவேத்தியத்தை படைத்து மற்றவங்களுக்கு வழங்கிவிட்டு நாமும் சாப்பிடலாம். இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது முக்கியமான வேண்டல்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்களிலும் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கந்தனுக்குரிய விரதங்களில் ரொம்ப சிறந்த விரதம் அப்படின்னு சொன்னால் இந்த விரதம் தான். மேலுமே ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க நினைக்கிறவங்க சஷ்டியின் 6வது நாள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பட்டினி விரதம் அல்லது பால் பழம் விரதங்களை மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறது, நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அன்றைய நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான நன்மைகளை கொடுக்கும். சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வேண்டி கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள், சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த விரதம் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்துவதோடு ஆன்மீக பலம், குடும்ப அமைதி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே நீக்கி வெற்றி கொடுக்கும். சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முக்கியமாக என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, குழந்தை பேரு, அதாவது ரொம்ப முக்கியமான விரதம் இதுதான். சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் முறையாக இருந்தீங்க அப்படின்னா கருப்பையில் கரு உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். தீய சக்திகள் மற்றும் பயமே இருக்காது. முருகனின் அருள் கிடைச்சா எதிரிகள் தொல்லை, துஷ்ட சக்திகள், தேவையில்லாத பயம் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம், விரத முறைகள் உடலுக்கு நச்சுத்தன்மையை நீக்கும், மேலுமே பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் நோய்கள் அனைத்துமே குறைந்து ஆரோக்கியமே மேம்படும். தொழில் மற்றும் கல்வி வளர்ச்சி, கல்வியில் சிறந்து விளங்கவும், வேலையில் வெற்றி கிடைக்க பெறவும், தொழில் சார்ந்த தடைகள் அனைத்துமே நீங்கவும் இந்த விரதமானது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு தூய ஆடை அணிந்து முருகனை வழிபடலாம். முடிஞ்சவங்க கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை நீங்கள் பாடி விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே சஷ்டி விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விரதம் இருப்பது ரொம்பவே சிறந்தது. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கக்கூடிய விரதங்களில் ரொம்ப சிறப்புடையது தான் இந்த விரதம். திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாது அப்படிங்கிறது போல் குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சஷ்டி விரதம் இருந்தாலே நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. முருகனுக்குரிய மந்திரங்களான ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நமக, ஓம் முருகா ஆகிய மந்திரங்களில் ஒன்றை நாள் முழுவதுமே சபித்து வரலாம். திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் ஆகிய பாடல்களில் ஒன்றை ஏதாவது நீங்கள் காலையில் இல்லது மாலையில் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு விரதத்தினை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. வேலன் அருளால் மனப்பேறு, மகப்பேறு, நல்வாழ்வு, ஆரோக்கியம், ஆயுள், புகழ், செல்வம் என்று நீங்கள் வேண்டிய அனைத்துமே நிச்சயம் கைகூடும். நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் வாழ்க்கையில் நிறைய இது ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மலை கோயில்களில் மலையை வலம் வந்தாலே மிகுந்த புண்ணியம் ஏற்படுமா. கோயில்களில் தங்கி விரதம் இருப்பது இன்னும் சிறப்பு. விரதம் இருக்கும்போது மயில் வாகனனை நினைத்தே இருக்கணும், வேறு எந்த சிந்தனையிலும் மூழ்கக்கூடாது. விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கோங்க. சஷ்டியில் விரதம் இருந்து முருகரோட அருளை பெற வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளமும் வளர்ந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும்.
முடிஞ்சவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் சஷ்டியில் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் விரதம் இருந்து வழிபடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த முறையில் விரதம்